நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 34. அந்த பாலசோவேஷியோ ஒரு பெரிய செவ்வகத் துண்டை போல இருந்தது. தன்னுடைய வலுவான செவ்வக முன்வாயில் மற்றும் சதுரமாக வெட்டப்பட்ட அம்பெய்தும் மாடங்களுடன் பெரிய கோட்டை போல வீற்றிருந்த அந்த கட்டிடம் பியாசா டெல்லா சிக்னோரியாவின் தென்மேற்கு முனையை பாதுகாத்திருந்தது. அந்த கட்டிடத்தின் வழக்கத்திற்கு மாறான ஒற்றை கோபுரம் கோட்டையின் சதுரமான மையப்பகுதியில் இருந்து மேலே எழும்பியிருந்தது. தொடுவானத்தை வெட்டி செல்வது போல் உயர்ந்திருந்த அது புளோரன்ஸின் ஈடு இணையற்ற குறியீடுகளுள் ஒன்றாக விளங்கியது. இத்தாலிய அரசாங்கத்தின் அதிகாரம் மிகுந்த மையமாக விளங்கிய அந்த கட்டிடம் அச்சுறுத்தும் வகையிலான அதன் சிற்பங்களினால் சுற்றுலாவாசிகளை வசீகரிக்கக்கூடியதாகவும் இருந்தது. எம்மாநாட்டியின் தசை முறுக்கிய நெப்டியூன் 4 கடற்குதிரைகளின் மேலே நிர்வாணமாக நிற்கிறான். அது கடலில் புளோரன்ஸின் அதிகாரத்தை குறிப்பிடும் குறியீடு. மைக்கேல் ஏஞ்சலோவின் டேவிட்டினுடைய பிரதி. அதை உலகின் மிகவும் விரும்பப்படும் நிர்வாண ஆண் என்றும் சொல்வார்கள். பாலசோவின் நுழைவாயிலில் அவனுடைய எல்லாவித புகழுடனும் நின்று கொண்டிருந்தது. டேவிட்டுடன் மேலும் 2 பிரம்மாண்ட நிர்வாண உருவங்களான ஹெர்குலிஸும் காக்கஸும் சேர்ந்து கொள்கின்றனர். வழக்கமாக லெங்டனின் பாலசோவேஷியோவிற்கான வருகையானது பியாசா டெல்லா சிக்னோரியாவில் இருந்துதான் தொடங்கும். அதற்கு காரணம் அதுதான் அவருக்கு மிகவும் பிடித்தமான இடங்களுள் ஒன்று. பியாசோவின் திறந்தவெளி சிற்ப கண்காட்சியகமான லோகியோ டெய் லான்சியின் உள்ள மெடிசி லயன்ஸை பார்ப்பதைத் தொடர்ந்து கஃபே ரிவோரியில் ஒரு காஃபியை ருசிக்காமல் பியாசாவிற்கான பயணம் முழுமையடையாது. ஆனாலும் இன்று லெங்டனும் அவரது தோழியும் பாலசோவேஷியோவிற்குள் வேசாரி காரிடர் வழியாக நுழைவது என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். அதுவும் மெடிசி பிரபுகள் தங்கள் காலத்தில் செய்ததைப் போன்றே புகழ்பெற்ற யூபிசி கேலரியை தவிர்த்துவிட்டு பாலங்கள், சாலைகள் மற்றும் கட்டிடங்களின் ஊடாக பழைய அரண்மனையின் மைய பகுதிக்குள் நேரடியாக நுழையும் வகையிலான வழி. அப்படி சென்று கொண்டிருக்கையில் அதுவரை தங்களுக்குள் பின்னால் எந்த காலடியோசையும் அவர்கள் கேட்கவில்லை. ஆனால் அந்த காரிடரில் இருந்து வெளியே செல்வதில் லெங்டன் இன்னமும் நம்பிக்கையுடனே இருந்தார். இதோ நாம் வந்துவிட்டோம் என்று உணர்ந்து கொண்ட லெங்டன் தங்களுக்கு முன்னால் இருந்த பெரிய மரக்கதவை பார்த்தார். பழைய அரண்மனைக்கான நுழைவாயில். உறுதியாக பூட்டிக்கொள்ளும் அந்த கதவின் இயக்கவியலானது ஒரு நெடுக்கிடையான தள்ளும் பட்டையுடன் இணைந்திருந்தது. அது உரிய அனுமதி இல்லாமல் வேசாரி காரிடருக்குள் மற்றொரு பக்கத்தில் இருந்து நுழைய யாரேனும் முயற்சி செய்தால் அவசர கால வெளியேறும் வசதியை வழங்கியது. லெங்டன் கதவில் காதை வைத்து கேட்டார். அடுத்த பக்கத்திலிருந்து எதுவும் கேட்கவில்லை. அந்த பட்டையில் கைகளை வைத்து அதை மெதுவாக தள்ளினார். பூட்டு திறந்தது. அந்த மர திறப்பு வழி சில அங்குலங்கள் கீறிச்சிட்டு திறந்தபோது அதற்கு பின்னால் இருந்த உலகத்தை லெங்டன் கண்டார். அங்கே ஒரு சிறிய மாடக்குழி வெறுமையாகவும் அமைதியாகவும் காணப்பட்டது. ஆசுவாச உணர்வுடன் அதற்குள் காலடி எடுத்து வைத்த லெங்டன் சியானாவை பின்னால் வரும்படி செய்கை காட்டினார். நாம் உள்ளே வந்துவிட்டோம். பாலசோவேஷியோவிற்குள் இருந்த சிறிய மாடக்குழியில் எங்கோ ஒரு இடத்தில் இருந்த லெங்டன் ஒரு கணம் காத்திருந்து தான் இருக்கும் இடத்தை புரிந்து கொள்ள முயற்சித்தார். அவர்களுக்கு முன்னால் ஒரு நீண்ட நடைக்கூடம் நேராக மாடக்குழி நோக்கி சென்றது. அமெரிக்க தலைநகர் கட்டிடத்தை போன்றே இந்த பாலசோவேஷியோவும் ஒரு சுற்றுலா தலமாகவும் அலுவலகமாகவும் செயல்பட்டது.
அந்த நேரத்தில் அவர்கள் கேட்ட குரல்கள் அதில் பணிபுரியும் ஊழியர்கள் உள்ளேயும் வெளியேயும் சென்று வந்து அன்றைய நாளைக்காக தங்களை தயார் செய்வதைப் போல் இருந்தது. லெங்டனும் சியானாவும் அந்த நடைக்கூடத்தில் நகர்ந்து அதன் முனையை கவனமாக பார்த்தனர். அந்த நடைக்கூடத்தில் அடுத்த முனையில் இருக்கும் மைய மண்டபத்தில் அரசு ஊழியர்கள் தங்களுடைய வேலைக்கு முன்னர் காலை நேர காஃபியை ருசித்தபடியே மற்ற ஊழியர்களுடன் உரையாடி கொண்டிருக்கின்றனர் என்று நிச்சயமாக சொல்லலாம். வேசாரி சுவரோவியம், சியானா கிசுகிசுத்தாள். அது 500 ஹாலில் இருக்கிறது என்றுதானே நீங்கள் சொன்னீர்கள்? அதை ஆமோதித்த லெங்டன் மைய மண்டபத்தில் இருந்த கூட்டத்தை தாண்டியிருந்த ஒரு போர்டிகோவை சுட்டிக்காட்டினார். துரதிருஷ்டவசமாக அது அந்த மைய மண்டபத்தின் வழியாக செல்கிறது. உறுதியாக தெரியுமா? லெங்டன் தலையசைத்தார். யாரும் பார்க்காமல் நம்மால் இங்கிருந்து போக முடியாது. அவர்கள் அரசு ஊழியர்கள். அவர்களுக்கு நம் மீதெல்லாம் அக்கறை இருக்காது. நீங்களும் இந்த இடத்தை சேர்ந்தவர்தான் என்பது போல நடந்து கொள்ளுங்கள். அவரை நோக்கி வந்த சியானா லெங்டனின் பிரயோனி ஜாக்கெட்டை தடவிவிட்டு அவருடைய காலரை சரி செய்தாள். நீங்கள் பார்க்க நன்றாகத்தான் இருக்கிறீர்கள் ராபர்ட். அவள் அவரை பார்த்து அமைதியாக சிரித்தாள். தன்னுடைய ஸ்வெட்டரையும் சரி செய்து கொண்ட அவள் நடக்கத் தொடங்கினாள். லெங்டன் அவளுக்கு பின்னால் சென்றார். அவர்கள் இருவரும் ஏதோ நோக்கத்திற்காக நடப்பது போல் அந்த மைய மண்டபத்தை நோக்கி சென்றார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் சியானா அவரிடம் சரளமான இத்தாலியில் பேசத் தொடங்கினாள். அது ஏதோ விவசாய மானியம் சம்பந்தப்பட்டதை போல் இருந்தது. கை கால்களை ஆட்டி உணர்ச்சிகரமாக பேசினாள் அவள். வெளிப்புற சுவற்றை நோக்கி சென்ற அவர்கள் தங்களுக்கு இடையிலான தொலைவை தக்க வைத்தபடியே இருந்தனர். லெங்டன் அதிசயப்படும்படியாக எந்த ஒரு ஊழியரும் அவர்களை சந்தேகத்துடன் பார்க்கவில்லை. அவர்கள் மைய மண்டபத்தை தாண்டி செல்கையில் நடைக்கூடத்தை நோக்கி வேகமாக சென்றனர். லெங்டன் அந்த ஷேக்ஸ்பியர் நுழைவுச்சீட்டு பற்றி நினைத்து கொண்டார். குறும்புக்கார சாத்தானே, நீ உண்மையிலேயே நல்ல நடிகைதான் என்று கிசுகிசுத்தார். நல்ல நடிகையாக இருந்தேன். அதே தொனியில் கூறிய அவளுடைய குரல் ஏனோ தொலைவாக கேட்டது. மறுபடியும் இந்த பெண்ணின் கடந்த காலத்தில் இவளுக்கு இன்னும் அதிகமான மனவலி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட லெங்டன் தன்னுடைய ஆபத்தான சிக்கல் நிறைந்த சூழ்நிலையில் அவளை சிக்க வைத்து விட்டதற்காக ஆழமான வருத்த உணர்வை உணர்ந்தார். அதை என்னவென்று பார்த்து விடுவதை தவிர இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது என்பதை அவர் தனக்குத்தானே நினைவூட்டிக் கொண்டார். இந்த சுரங்கத்தின் வழியாக தொடர்ந்து நீந்தி செல். ஒளி வேண்டி பிரார்த்தனை செய். அவர்கள் போர்டிகோவை நெருங்கிய போது தன்னுடைய நினைவாற்றல் தன்னிடத்தில் நன்றாக செயல்படுகிறது என்பதை நினைத்த லெங்டன் நிம்மதியடைந்தார். நடைக்கூடத்தை நோக்கி அம்புகுறி போட்டிருந்த ஒரு சிறிய அறிவிப்பு பலகையில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: இல் சலோன் டெய் சின்க்யூ சென்டோ 500 கூடம் என்று நினைத்து கொண்ட லெங்டன் அங்கு எத்தகைய விடை காத்திருக்கிறது என்று அதிசயித்தார். மரணத்தின் கண்களுக்குத்தான் உண்மை புலப்படும். இதற்கு அர்த்தம் என்னவாக இருக்கும்? அந்த அறை பூட்டப்பட்டிருக்கலாம். அவர்கள் அந்த முனையை நெருங்கிக் கொண்டிருக்கையில் லெங்டன் எச்சரித்தார். அந்த 500 கூடம் ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக இருந்தாலும் அந்த பாலசோ இந்த காலை நேரத்தில் இன்னமும் சுற்றுலாவாசிகளுக்காக திறந்துவிடப்படவில்லை போல் தோன்றுகிறது. உங்களுக்கு அது கேட்கிறதா என்ற சியானா அப்படியே நின்றாள். லெங்டனுக்கும் அது கேட்டது. ஒரு பலமான ஹம்மிங் சத்தம் அந்த முனையில் இருந்து வந்தது. அது உட்புற ட்ரோன் என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள். போர்டிகோவின் அந்த முனையை லெங்டன் எச்சரிக்கையுடன் பார்த்தார். 30 அடிகளுக்கு அப்பால் 500 கூடத்திற்கு செல்லும் எளிய மரக்கதவு ஆச்சரியப்படும் வகையில் திறந்திருந்தது.
வருத்தம் என்னவென்றால் அவர்களுக்கு இடையில் ஒரு காவலாளி தரையை துடைக்கும் மின்னணு இயந்திரத்துடன் நின்று கொண்டிருந்தான். வாயிற்காப்போன். கதவுக்கு வெளிப்புறத்தில் இருந்த பிளாஸ்டிக் பலகையில் இருந்த 3 குறியீடுகளின் மீது லெங்டனின் கவனம் சென்றது. குறைந்த அனுபவமுள்ள ஒரு குறியீட்டாளரால் கூட அதனை மறைகுறி நீக்கம் செய்துவிட முடியும். அதிலிருந்த பொதுவான குறிகள்: ஒரு வீடியோ கேமரா படத்தின் மீது எக்ஸ் குறி, குடிநீர் குவளை படத்தின் மீது எக்ஸ் குறி, பின்னர் ஓர் ஆண் ஒரு பெண்ணின் புகைப்படம் மீது எக்ஸ் குறி. லெங்டன் அந்த சூழ்நிலையை தன்வசம் எடுத்துக்கொண்டார். அந்த காவலாளியை நோக்கி மென்மையாக அடியெடுத்து வைத்தார். அருகில் செல்லும்போது வேகமாக நடந்தார். அப்படியே அவர் பின்னால் சியானாவும் சென்றாள். அந்த காவலாளி அவர்களை பார்த்து திடுக்கிட்டான். சார்! அவன் லெங்டனையும் சியானாவையும் நிற்கும்படி கையை நீட்டினான். லெங்டன் அவனை குறுகுறுப்பான புன்னகையுடன் பார்த்தார். பின்னர் கதவிற்கு அருகாமையில் இருந்த குறியீட்டை நோக்கி கை காட்டினார். டாய்லெட் என்ற அவரின் குரல் உள்ளொடுங்கியிருந்தது. அது கேள்வி அல்ல. அந்த காவலாளி ஒரு கணம் தயங்கினான். அவர்களுடைய கோரிக்கையை மறுக்க தயாரானது போல் காணப்பட்டான். பின்னர் இறுதியாக லெங்டன் தனக்கு முன்பாக அசௌகரியத்துடன் நிற்பதை பார்த்து பாவப்பட்டு தலையாட்டி உள்ளே செல்ல கை காட்டினான். அவர்கள் அந்த கதவை அடைந்தபோது லெங்டன் சியானாவை பார்த்து கண்ணடித்தார். அனுதாபம் என்பது உலக மொழி.